வானரர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரே பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் ஐயா. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? ஆமீன். கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்களும் சுகமா இருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன தலைப்பின் கீழ் எடுத்து வர்றது இல்லையா? இன்றைய நாளில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதை குறித்து பேசும்படியா வாஞ்சிக்கின்றேன். ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ். நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிறவரே, நீர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தேவரீர், உமக்கு சேனைகளின் தேவன் என்று ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் ஒரு யுத்தத்தில் வல்லவர் என்பதை பரிசுத்த வேதாகமும் அநேக இடங்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே பெரிய ஒரு யுத்தத்திற்கு இந்த நாட்களிலே எல்லா நாடுகளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே, உம்முடைய தேசத்துக்கு எதிராக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, நீர் இந்த நாட்களை தயார்பாட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இந்த நாட்களிலே நிறைவேற போகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதற்கு முன்பாக உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை பாய்ந்து கொண்ட அன்பு ஊழியர் இந்த நாட்களிலே ஆபிரகாம் ஐயாவுக்கா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கரம் தானே அவரோடும் கூட இருந்து அவருடைய ஊழிய பாதையிலும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக முற்றுமுழுதாய் உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் அநேக செய்திகளை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிறோம். அந்த செய்திகளிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இன்றைக்கு பெரிய ஒரு சுனாமியினுடைய காரியங்கள் இந்த நாட்களே பெரிய பெரிய தேசங்களை அசைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லாமல் கொள்ளாமல் வருகிறது. அவர்கள் இந்த நாட்களிலே எந்த விதமான விலை உயர்ந்த, அதாவது கூடிய டெக்னாலஜி உள்ள கருவிகளை வைத்திருந்தாலும், ஆனால் என்னுடைய கர்த்தருடைய டெக்னாலஜிக்கு முன்பாக எந்த மனுஷனும் முன்னுக்கே நிற்க முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகள், வேதத்துல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் தூதர்களை அனுப்பி அந்த காற்றை பிடிப்பாராம். ஏனென்றால் இன்றைக்கு காற்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே எந்த விதமான வியாபாரம் செய்து கொள்ள முடியாது. காற்றுன்னு சொன்னா இன்டர்நெட்டை குறித்து சொல்லப்படுகிறது. காத்து வீசினாதான் இன்றைக்கு இன்டர்நெட் கூட இந்த நாட்களிலே தகவல்களை கொண்டு செல்ல முடியும். இந்த சேவர்களுக்குள்ளே தகவல்களை கொண்டு செல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இன்றைய நாட்களில் இந்த எசேக்கியேல் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே அவருடைய காலகட்டத்தில் இந்த நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினால் இந்த நாட்களில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டது, கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து இந்த நாட்களிலே ஆவியானவரா நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படி இருந்தும் அந்த பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலங்கள் வருகிற வேளையிலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த பகுதியிலே நிறைவேற வேண்டிய அநேக காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதையும் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களை இருந்து திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டுடைய வார்த்தை 20வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் சரி, முத்தரிக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள் எவ்வளவு ஒரு மகிமைக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களே பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்களிலே
யார் மூலமா சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள்? கர்த்தர் என்ற நாமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் அந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியாது. ஆதியிலே இந்த பூமியிலே ஆதாம உருவாக்குகிற நாட்களே கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்றார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவருடைய பெயர் அந்த இடத்திலே மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அங்கே ஜனங்களை தன்னுடைய அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சந்தித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு பேசினார். அது மட்டுமல்ல, ஏதோன் தோட்டத்திலே உலாவினார். நோவாவோடு பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு பேசினார். ஈசாக்கு யாக்கோவோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலருடைய போதகங்களை பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி சொன்னால், ஒரு சிலர் இந்த நாட்களே வேறு விதமான காரியங்களை இந்த நாட்களை சொல்லிக் கொள்வார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததற்கு, ஜீவித்ததற்கு அநேக ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகம புஸ்தகத்திலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி. அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக கல்வாரியில அடிக்கப்பட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய அந்த சாயலை இந்த நாட்களிலே இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மறைமுகமான அந்த காரியத்தை, அதாவது மறைக்கப்பட்ட சத்தியங்களை ஆண்டவர் இந்த நாட்களை கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காணும்படியாக ஆவலா இருந்தான். அப்படி என்றால் ஆபிரகாம் அந்த நாட்களை கண்டார். ஆனால் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களே உணரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கேட்கிறார்கள் அந்த இடத்திலே, அப்படி என்றால் எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமுக்கு விட இந்த நாட்கள் நீ பார்க்கிற வேளையிலே இளமாலா இருக்கிறேன், அவருடைய வயசுக்கு நீர் வருவீரோ என்ற விதமாக இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் என்று சொல்லுகிற காரியம், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு முடிவில்லாதபடி ஒரு உடைக்கப்பட்ட வசனமாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பரிபூர்ணப்படுகிறதை அங்கே காண்கிறோம். அதான் இந்த நாட்களை பாருங்கள், ஆம் என்று சொல்லி இந்த நாட்களே ஆமேன் என்று சொல்லுகிறதற்கும் ரெண்டு வார்த்தைகளுக்கும் தமிழிலே அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, சில வேளை சில காரியங்களை சொல்லிட்டா ஓம் என்று சொல்லிட்டு போறோம். ஓம்னா ஆம், அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? அக்செப்ட் பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இங்கே பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிறது, வேதம் முழுவதிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எண்ணற்ற இனிமையான வாக்கு தத்தங்களை அங்கே நிரம்பி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் அந்த அருமையான அந்த பரம தகப்பன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த எழுதி கொடுத்திருக்கும் அந்த முத்தான அந்த உறுதியான மொழிகள், அது இந்த நாட்களிலே ஏதோ இந்த நாட்களை வாசித்து விட்டு கடந்து போகும் கதை புத்தகம் அல்ல. நாம் உரிமையோடு இந்த நாட்களிலே சொந்தமாக்கி அங்கே சுதந்திரத்துக் கொள்ளும் உயில் பத்திரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். உயில் என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது உயில் என்று சொன்னா ஒரு உறுதி என்று சொல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒருவனுடைய அந்த சொத்துக்கள், அவருடைய காரியங்களை எப்படி உயிர் எழுதி கொடுப்பார்னு சொல்லுவார்கள். அப்படியானால் எல்லாவற்றையும் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை யாருக்கு கொடுத்தார்? ஆதாமு கொடுத்தார். பாருங்க, ஆதிகாமத்தில் தெளிவாக சொல்லப்படுது. ஆதாம் பார்த்து ஆண்டவர் சொல்ற அந்த நாட்கள், இங்க வாப்பா, எல்லாவற்றையும் நீ ஆண்டு வழிநடத்திக்கொள், உனக்கு எல்லாம் உனக்கு தான், நீயே பேரை வச்சுக்கொள், நீரே காரியத்தை செய்து கொள்ளு சொல்லி நீங்கள் ஆதிகாமத்தை எடுத்து வாசி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஒரு கீழ்ப்படிவில்லாத நிமித்தம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். இன்றைக்கு மனுஷன், வேதம் சொல்லுகிறது, தேவ மகிமை அற்றவனாய் இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அவருடைய மகிமையை கூட இந்த நாட்களை இழந்து விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண கீழ்ப்படிவில்லாத நிமித்தம் தேவனுடைய மகிமையை இழக்கிறன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய கூட பாருங்க, சபைகளுக்கு சில ஊழியர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த சபையில ஒரு மூப்பரா இருப்பாங்க, அல்லது நாட்களில் சபையில ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரர் இருப்பார்கள்.
ஏதாவது ஒரு காரியத்தை ஊழியக்காரர் போத சொன்னா அந்த நாட்களே கேட்க மாட்டார். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களுடைய வழியிலே இந்த நாட்களில் நடக்கும். அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய காரியங்கள் வார்த்தைகள் எப்படியாக அவருக்குள்ளே கிரியை செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனா நாங்கள் மரித்தவுடனே பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி நாட்களை நினைக்கிறோம். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான சத்தியம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பூமியிலே பிறந்து பாருங்கள், சாதாரணமான மனுஷனுடைய காரியத்தை பாருங்கள். அவன் பாடசாலையிலே படித்து அவன் பள்ளிக்கூடத்திலே மாணவன் என்ற பெயரை பெற்றுவிட்டால் உடனே அவன் டிகிரி முடித்தான் காரியம் அல்ல. அவன் பாருங்கள், ஒவ்வொரு படிப்படியாக படித்து படித்து வந்து கடைசியாக அந்த நாட்களை அவன் படித்து எந்த தொழிலை இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அதை படித்து அதிலே பாஸ் பண்ணி இந்த நாட்களை அங்கே சித்தி வருகிற வேளையிலே தான் அங்கே அந்த தொழிலுக்கு டாக்டரோ இன்ஜினியரோ அந்த தொழிலுக்கு அவன் நியமிக்கப்படுகிறான். அதற்கு பின்பாகத்தான் அந்த நாட்கள் ஒரு பரிபூர்ண மனுஷனாக அவன் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ரட்சிப்பு என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர் இன்றைக்கும் நேசரி கிளாஸ்ல இருந்தால், அறிவறியில இருந்தால் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்படியே தொடர்ந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புக்கு எப்ப வருகிறது இன்னைக்கு? ஏனென்றா அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிறார், நீங்கள் இப்பவும் பால் குடிச்சு கொண்டே இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள், இந்த அருமையான நம்முடைய தகப்பனார் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நம்மாலே ஏன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடப்பதில்லை என்பதனால் தான் இந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆதிகாமத்திலே பாருங்கள், அங்கே யாக்கோபா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை, அவர்கள் கொடுத்த தரிசனங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் யோசேப்பு என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் தந்தார் தானே, அப்படியானால் நான் எதற்காக எகிப்துக்கு வர வேண்டும்? எகிப்துல வைத்து இந்த நாட்களே என்னென்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி இந்த நாட்களே யோசேப்பு இந்த நாட்களை நினைத்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவர் என்னவென்று சொன்னால், எகிப்திலே கொண்டு போய்த்தான் யோசேப்புக்கு கொடுத்த அந்த தரிசனத்தையும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற. என்னன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முன்கூட்டியே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்புக்கு அதாவது யோசேப்பு இருப்பதற்காக அரண்மனையையும் அதற்குரிய காரியத்தையும் நாட்களில் ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? நிர்ணயித்து வைத்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முத்திர மோதிரத்தை நிர்ணயித்து வைத்து விட்டார். அது தற்செயலாக கிடைத்த காரியம் அல்ல. யோசேப்பு பாருங்கள், தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறார். தகப்பனார் கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையில், தகப்பன் தாய் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளவில்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வேளையிலே அவர்கள் எங்கே கொண்டு போகப்படுகிறார்கள்? அதாவது பால் கிணற்றிலே இருந்து எடுத்து அடிமையாக இந்த நாட்களை விற்கப்படுகிற வேளையிலே யோசேப்பு நினைத்திருக்கலாம், என்னுடைய தரிசனங்கள் எல்லாம் பால், என்னுடைய தரிசனங்கள் எல்லாம் இந்த நாட்கள் நிறைவேற்ற முடியாது, எல்லாம் இந்த நாட்களே போச்சுது, அப்படியானால் இந்த நாட்களே என்னவாய் முடிய போகுதோ என்று தெரியாது என்று சொல்லி யோசேப்பு அந்த இடத்திலே நினைத்திருக்கலாம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைக்கப்பட்ட தரிசனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைக்கப்பட்ட கனவுகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த மறைக்கப்பட்ட தரிசனங்கள் உங்களுக்குள்ளே, இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், மறைக்கப்பட்ட தரிசனங்கள், உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற கனவுகள் எல்லாம் மறைக்கப்பட்ட கனவுகளா இந்த நாட்களில் இருந்தாலும், நாட்கள் வருகிற வேளையிலே அந்த கனவுகள் எல்லாம் இந்த நாட்களில் நிஜமாக மாறும். தரிசனங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அங்கே எல்லாம் நிஜமாக இந்த நாட்களை மாற்ற அந்த ஜீவனுள்ள தேவன் வல்லமுள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் ஒரு தரிசனத்தை தந்திருக்கலாம், அல்லது ஒரு கனவை இந்த நாட்களில் தந்திருக்கலாம். ஆனாலும் இன்று வரைக்கும் நீங்க சில வேளைகள் அந்த தரிசனத்தை குறித்து மறந்து போய் இந்த நாட்களில் இருக்கலாம். ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷமா போயிட்டுது, இனி எங்கே அது நிறைவேற போறது, எனக்கும் வயசு போய்விட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய ஊழியர்களே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளும் பாருங்கள், தரிசனங்கள் மாறாது, வாக்குத்தத்தங்கள் மாறாது. நீங்கள் மாறலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள் மாறாதையா.
வாக்குத்தத்தங்கள் மாறாது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை அங்கே புதை குழியிலே போட்டாலும் இந்த நாட்களிலே அவனுக்கு தேவன் கொடுத்த தரிசனங்களை மாற்றவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தரிசனம் இத்தனையாம் தேதி இந்த மாசம் இந்த ஆண்டிலே இந்த நாட்களை இப்படி நிறைவேறும் என்பதை தேவன் முன்கூட்டியே இந்த நாட்களை அறிந்து வந்தது நிமித்தம் தான் பாருங்கள், அங்கே அந்த காலங்களையும் நேரங்களையும் தேவன் இந்த நாட்களிலே காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, என்ன காலங்கள் என்ன நேரங்கள் என்று பார்க்கிற வழியிலே பஞ்சம் பெற வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தேசத்திலே பஞ்சம் பெற வேண்டும். ஏனென்றால் யோசேப்புடைய தலை உயர்த்தப்பட வேண்டும். என்னுடைய மகனுடைய தலை உயர்த்தப்பட வேண்டும். அவன் எந்த இடத்திலே சிறைச்சாலையில இருந்தாலும் அவனுடைய தலை இந்த நாட்களே உயர்த்தப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்தாங்க? அந்த தரிசனத்தை அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை யோசேப்பு விளக்கம் கொடுத்தோடனே அந்த தரிசனத்தை பெற்று கூட சந்தோஷமா விட்டு வந்தாங்க. ஒருவனை தூக்கி ஆச்சு, ஒருவன் அங்க மறுபடியுமா காரியத்தை செய்கிறான். ஆனா அவன் மறந்து விட்டான். அவன் யோசேப்பு சொல்லிவிட்டது, நீ போய் அப்பா ஒளியால போனா எனக்கா ஒரு சாதாரணமா கதைச்சு பார், அதாவது நாட்களே பார்வனோடு சொன்னது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷன் உங்களை மறந்திருக்கலாம். உங்களை நடத்துகிற ஊழியர் உங்களை மறந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்தை இந்த நாட்களை ஊழியர் இந்த நாட்களை தடை பண்ணி இந்த நாட்களை வைத்திருக்கலாம். ஏனென்றால் சில வேளையில சில எரிச்சலின் நிமித்தம், சில பொறாமையின் நிமித்தம் இந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை அவர்கள் செய்து அந்த காரியத்தை இந்த நாட்களிலே நீங்கள் முன்னேறாதபடி இந்த நாட்களை தடுத்து வைத்திருக்கலாம். ஆனாலும் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் தெளிவாக கொடுக்கிறது, தரிசனம் தருகிறவர் கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை தருகிறவர் கர்த்தர். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் முற்றுமுழுதாக இந்த நாட்களை நம்ப வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்தன் சொல்லுகிறான் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே 4000 வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தினந்தோறும் அதிலே இந்த நாட்களே 10 வாக்குத்தத்தங்களை எடுத்து நாங்கள் இந்த நாட்களே சுதந்திரித்துக் கொள்ள தீர்மானித்தால் அதை அருமையான கர்த்தருடைய வருஷம் முடிவிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே கிட்டத்தட்ட 3600-650 வாக்குத்தத்தங்களை நாங்கள் அங்கே சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதை இந்த நாட்களே அங்கே பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை உரிமை பாராட்டி கொள்ள அங்கே முடிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்திலே பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே 35-40 நாளுக்குள்ள இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். வாக்குத்தத்தங்களை அனுதினமும் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் சும்மா எழுதப்படவில்லை. கர்த்தர் உன்னை வாலாக்காம தலையாக்குவாருன்னா கட்டாயம் ஆக்கியே தீருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தலையை உயர்த்துவாருன்னு சொன்னா உயர்த்தியே தீருவார். எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் இந்த நாட்களை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவன் கடைசி வரை இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை காப்பாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பாதங்கள் கல் இடறுகிற வேளையிலேயே தன்னுடைய தூதரலைக்கு கட்டளையிட்டு இந்த நாட்களே அவர் என்ன செய்வாரா, உன்னை தாங்கிக் கொள்வார் சொன்னா கட்டாயம் தாங்கிக் கொள்வார். ஏன்னு சொன்னால், என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால் பொய் சொல்ல அவர் இந்த நாட்கள் ஒரு மனுஷன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனமாற மனுப்புத்திரன் அல்ல என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை இந்த நாட்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யுங்கள், பூரணப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேத பகுதி சொல்லப்படுறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசிகளை, நம்முடைய மாமிச சரீரத்திலே உண்டான அசூசிகள், அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே மாமிசத்திலும் ஆவியிலும் அசுத்தாவிகள் மூலமா இந்த நாட்களில் உண்டாகிற அந்த அசூசிகள் எல்லாவற்றையும் நீங்கி சுத்திகரித்து கொண்டு, அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை இந்த நாட்களில் சுத்திகரித்து கொண்டு அங்கே என்ன செய்ய வேண்டுமாம்? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய பயத்தோடு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பூரணப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், மத்தேயு 24:35 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே பாருங்கள், வானமும் பூமியும் என்ன செய்யுமாம்? ஒளிந்து போகுமாம், என் வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒளிந்து போகாது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் ஒளிந்து போகுமா? ஒருபோதும் அந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களில் ஒளிந்து போகாது. இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ வாக்கு தத்தங்களோ எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாட்களிலே ஒளிந்து போகாதபடி இந்த நாட்களிலே நிலைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 12வது வசனம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே எபிரேயருக்கு எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை பூரண நிச்சயமாக வேண்டும். நமக்கு நாங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு பூரணமான நிச்சயத்தை இந்த நாட்களே உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? முடிவு பரியந்தம் அப்படியே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா இந்த நாட்களே அங்க ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், எந்த வேளையிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தாமே ஆணையிட்டு, ஆண்டவர் என்ன சொன்னார்? நிச்சயமா உனக்கு செய்வேன், அவற்றை பேர்லாம் நிற ஆணை. எப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள், ஏனென்றால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2 தரம் வருது அன்பு பிள்ளைகள். அப்ப நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இந்த நாட்களிலே பெற்றான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப மனுஷர் தங்களிலும் பெரியோர்களும் அங்கே ஆணையிடுவார்கள், அங்கே உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்தின் முடிவு என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் பண்றோம்னு சொல்லுற காரியம் அதான் ஒரு விவாதத்துக்கு இந்த நாட்களே முடிவாக இந்த நாட்களே. ஏனென்றால் அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் இந்த நாட்களை காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை இந்த நாட்களிலே இஸ்ரப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நாட்களில் இருக்கிறதை பாருங்கள். இப்ப பாருங்கள், நாங்கள் தேசத்திலே, நம் வாழுகிற தேசத்திலே பாருங்கள், அந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் அந்த எலெக்ஷன் வருகிற வேளையிலே என்ன செய்வார்கள்? வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சத்தியத்தை சொல்லுவார்கள். என்னவென்று சொல்லி சொன்னால், அதை அங்கே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் அந்த உங்களுடைய தண்ணீர் வசதிகளை இந்த நாட்களிலே நான் ஆட்சிக்கு வந்தனென்றால் சந்திக்கிறேன். உங்களுடைய மின்சார வசதிகளை நான் இந்த நாட்களிலே அங்கே அந்த பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். வேலை பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வேலை பிரச்சனைகள், படிப்பு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, சொல்லுகிறது மட்டுமல்ல, ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து நிக்கிற அந்த ஒரு கொஞ்சம் ஏழை மக்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? முன்னுக்கு அந்த கொஞ்சம் பணத்தை இந்த நாட்களே கொடுப்பார்கள், சந்தோஷமாய் கொடுக்கிற மாதிரி. உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த பணத்தை வேண்டின உடனே அவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னால், கட்டாயம் இவர் ஆட்சியில வந்தால் நமக்கு இந்த காரியத்தை செய்வார், ஏனென்றால் ஏற்கனவே பணங்களை தாராரே, அப்படியானால் இவர் இந்த காரியத்தை தெளிவாக செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை நம்புவார். பாருங்கள், இந்த நாட்களை அப்படியானால் இந்த அரசாங்கம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை உடனே நம்புகிறோம். அது மட்டுமல்ல, அரசாங்கம் இந்த நாட்களை செயல்படுத்தும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே எப்படின்னு சொன்னால், இந்த கரன்சி நோட்டுகள்ல இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருக்கிறதாம் சொல்லி சொன்னால், பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை வைத்திருப்பார்கள். இப்ப அமெரிக்கன் டாலர்ல போட்டிருக்கு ட்ரஸ்ட் இன் கோல்ட், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
ஆனால் வேறு வேறு இடங்களை வேறு வேறு தேசத்தில் அந்த நோட்டுகள் எழுதி இருக்கும் யாருங்கள் அந்த தேசத்திலே உரிய யாருடைய படமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு காரியம் இந்த நாட்கள் அந்த தேசத்திலே என்ன முக்கியமான காரியமோ அதற்குரிய அந்த அந்த அடையாளத்தை போட்டு இந்த நாட்களை அந்த படத்தை இந்த நாட்களை போட்டு வைப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், இங்கே அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அந்த ஆட்சிக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமான ஒரு வாக்குத்தத்தத்தை விடுகிறது. அந்த ப்ரொஜெக்டை பார்த்தா எத்தனையோ பில்லியன் கணக்கில் இந்த நாட்களே முடியும். ஆனால் இவர் அந்த பில்லியன் கணக்கில் அந்த காரியத்தை முடிப்பதற்கு இந்த நாட்களை இவருடைய இந்த ஆட்சி காலம் போதாது. 4 வருஷம் 4 வருஷத்திலே செய்து முடிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள். சரி, 2 தரம் வந்தாலும் 8 வருஷம் சென்றாலும் அந்த காரியத்தை இந்த நாட்களை முடிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், ஒரு பொய்யான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மனுஷர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஜனங்களுக்குள்ளே அங்கே இந்த நாட்களை விதைக்கிற வேளையிலே பாமர மக்கள் என்ன செய்கிறார்கள், அதை கேட்டு இந்த நாட்களை அவர்கள் ஏமாற்றம் அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலே இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நோக்கத்திலே அவருக்கு இந்த நாட்களே தங்களுடைய அந்த ஓட்டுகளை இந்த நாட்களை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் முடிவிலே என்னவாக இந்த நாட்களே இருக்கும், அவர்களுக்கு ஏமாற்றமாய்த்தான் இந்த நாட்களே இருக்கும். கடைசியாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு முறை வருகிற ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் இதே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் நமக்கு அந்த காரியங்களை செய்து முடித்ததில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சோர்ந்து போவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைய பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற நிலைப்பாட்டை பாருங்க. இன்றைக்கு எந்த தேசத்திலையும் ஜனங்கள், இன்றைக்கு அநேக ஜனங்கள் 10-20 விதமான ஜனங்கள் இந்த நாட்களே அங்கே ஒரு எலெக்ஷன்ல போட்டே போடுறேன் என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த நாட்கள் இவங்க வாயால சொல்லுவாங்களே ஐயா, ஆனால் ஒருபோதும் இந்த நாட்களை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருவன் வருகிற வேளையிலே அதைத்தான் சொல்லுவான், இந்த நாட்களே மறுபடியும் செய்ய மாட்டான்னு சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அந்த ஓட்டு போடுற காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்தார்கள், நிறுத்தி விட்டார். அது யாராண்டான சரி, நமக்கு என்ன, ஆட்சி காலம் முடிஞ்சோன்னா 4 வருஷத்துல அவன் போயிடுவான்னு சொல்லி. உண்மையிலேயே பாருங்கள், இது ரொம்ப ஒரு ட்ரிக்ஸான காரியமாக இருக்கிறது. ஒரு தேசத்தை ஆளுகிறவர் 5 வருஷமோ 10 வருஷமோ அல்லது 7 வருஷமோ, ஒரு நாடுகளுக்கு ஒவ்வொரு கால கெடுபடி இந்த நாட்களை கொடுத்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆளுகிற வழியிலே தனக்கு காரியங்களை செய்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் ஒரு பகுதியில் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், ஒதுங்கி விடுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தின் இந்த வாக்குறுதியை நாம் இந்த நாட்களிலே நம்புவோமானால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வாக்குறுதியை நாம் எத்தனையா இந்த நாட்களை நம்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கும். கர்த்தராலே உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், இருநாக்குள்ள மனுஷன், பொய்யையும் பேசுவான் உண்மையையும் பேசுவான். இருநாக்குள்ள மனுஷன், அதாவது எப்படி சொன்னா பாருங்க, ஒரு சைட்ல உண்மையை சொல்லுவான், ஒரு சைட்ல பொய்ய பேசிக் கொள்வான். அப்ப இப்படியாக அந்த ஜனங்கள் மத்தியில பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அங்கே அவங்களுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் நம்புவோமா இருந்தால், நம் ஆண்டவருடைய வாக்குறுதியை நாம் எத்தனையாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவருடைய வார்த்தைகளிலே எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் எப்படியாக இருக்கிறது, தவறி போனதில்லை. ஆண்டவர் சொன்னதுதான் ஐயா. இறையாதே நில் என்று சொன்னால் அப்படியே நிக்குது ஐயா. அதுல ஒரு சொல்லு கூட இந்த நாட்களே விலை இல்லை. நில்லன்னா நிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் எப்படியான்னு சொன்னால், அந்த அதிகாரத்தை உடைய தேவன், அப்படிப்பட்ட தேவன், காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன், வனாந்தரத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் வைத்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தது மட்டுமல்ல, மிகுதியை அங்கே கூடைகளிலே கொண்டு போகும்படியாக அந்த நாட்களில் சீசர்களுக்கு கட்டளையிட்ட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிறவர்கள் 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள், 5000 பேர் ஐயா, கொஞ்ச நெஞ்ச ஆக்களில் 5000 பேர் அதை உண்டார்கள். மிகுதியானவர்கள் என்ன செய்தார்களாம், கூடைகள்ல இந்த நாட்களை மிகுதியா கொண்டு போனாங்கன்னு சொன்னால், அது எப்படி முடியும்? இமேஜின், அதாவது யோசித்ததை பாருங்கள். இந்த நாட்கள் எப்படி அதை அந்த காரியத்தை செய்ய முடியும்? ஒரு மனுஷனால முடியுமா? முடியாது. அது கர்த்தராலே தான் முடியும். அப்படிப்பட்டவர் இந்த நாட்களிலே சொன்னால் செய்யாம விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்
அங்கே கால்மிரிக்கும் தேசத்தை இந்த நாட்களை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் வேதம் சொல்லுகிறது நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்னார். ஐ ஆம் தி yesterday டுடே அண்ட் forever என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நேற்றைக்கு எதை சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, ஈசாக்குக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு நடந்த அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்போமா இருந்தால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும். அதே வேளையிலே ஈசாக்குடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும். அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு வழியாக வந்து தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரலோக ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு பரலோக ஆசீர்வாதத்தை குறித்து ஒருவருக்கும் தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை அனுபவித்தான் அந்த காரியத்தை தெரியும். பரலோக ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னால் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், நீங்க பாருங்க, இந்த நாட்களே கஷ்டப்பட்டு இவ்வளவு காரியங்களை செய்து வேலைகளை செய்து காரியங்களை செய்து கொண்டு வாரீங்க. ஒரு சிலர் இந்த நாட்கள் அப்படித்தான் கஷ்டப்பட்டு வேலையை செய்வார்கள். உழைச்சு இந்த நாட்களை பார்க்கவில்லை, இயலாது, அவர் சர்றத்தில் இயலாது, மூட்டு வலி எல்லாம் இந்த நாட்களே இருக்கு. ஆனால் வீட்டை கொண்டு வந்தா அந்த நாட்களே அந்த பணம் பற்றாக்குறையாத்தான் இந்த நாட்களே இருக்கு. எதை செய்தாலும் இந்த நாட்களே ஓட்ட பேக்ல போட்ட மாதிரி எப்படியா இருக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த காசை போட்டால் இந்த நாட்களே அங்க ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடும். எல்லாம் பில் கட்டணும்னா காரியம் எல்லாம் இந்த நாட்களே முடிச்சு ஒன்றுமே நடக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் மேலே இந்த நாட்களிலே நீங்கள் அவரையே நம்பி இந்த நாட்களிலே அப்படியாக நாங்கள் சீவிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் அங்கே சம்பாதிக்கிறவங்களோட பணம் அப்படியே இருக்கும் ஐயா. வில்லெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டா, மழையும் காண மாட்டா, என்ன நடக்கும் வாய்க்கால்கின்ற என்னண்டையா முடியும். காற்றும் இல்லை ஐயா, இப்ப மழையும் இல்லை. இப்ப மழை பெய்தா தான் அந்த நாட்களை என்ன செய்யும், அந்த மழையோட காற்று விசைக்கு அந்த வாய்க்கால்லாம் அப்படியே தண்ணியை தள்ளி கொண்டு வரும். இப்ப தனியா மழை பெய்தால் இந்த நாட்களை தண்ணி தள்ளி கொண்டு வராது. அதோட ஒரு லேசான காற்றொண்டு இந்த நாட்களை இருக்கு. இன்றைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியான ரெண்டு காரியம் நடக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் என்ன காரியம் நடக்கும், உன்னுடைய வாய்க்கால்கள் நிரம்பும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பணத்தை வச்சுக்கொண்டு ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புங்க. இதான் வாக்குத்தத்தம், வேற ஒன்றுமே இல்லை. இந்த நாட்கள் அங்க இந்த நாட்கள் ஆண்டவரத்துல போய் கேட்காங்க, ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே, நான் அதை செய்ய இதை செய்த என்று சொல்லி இந்த நாட்களை கேட்காதீங்க. அது அப்படிப்பட்ட காரியம் அங்கு வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு என்ன போஷிக்க வேண்டும், ஆண்டவர் இந்த நாட்கள் இன்றைய நாள் எனக்கு தந்த ஆகாரத்துக்கு நன்றி, உடைக்கு நன்றி ஆண்டவரே, நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரத்துல கேட்டு பாருங்க. ஆண்டவர் என் மகன் என்ன விசுவாசிக்கிறான் அப்பா, என்னையே நேசிக்கிறான், என்னுடைய வாக்குத்தத்தத்தை பின்பற்றி இருக்கிறான், அப்படியானால் நான் அவனுக்கு அற்புதங்களை செய்யாமல் இருப்பேனோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டோட நாமத்திலே, ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா துதிக்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து பதகளிச்சு கொண்டே இந்த நாட்களை இருப்பார். ஏனென்றால் அந்த துதியினுடைய சத்தம், அங்கே தேவதூதர்கள் துதிக்கிறது அது வேற விஷயம். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நம்முடைய குரல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில இருந்து பாருங்கள் அங்கே ஒலிக்கிற அந்த குரல் அவருக்கு ஒரு வித்தியாசமான தொனியை இந்த நாட்களை கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், மியூசிக்ல கூட வித்தியாசம் இருக்குது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கூட இந்த நாட்களை வித்தியாசம் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல பாருங்கள், இதைத்தான் அங்கே பவுலும் சீலாவும் அந்த இடத்துல செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், சிறைச்சாலையில இருந்து அவர்கிட்ட கிட்டார் இல்ல, ஓகன் இல்ல, ட்ரம் செட் இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்புறம் மவுத் ஓகனும் ஒன்றுமே இல்லை, ஃப்ளூட் கிளூட் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி துதித்தார்கள். அங்க ஆண்டவர் என்ன செய்தார், அந்த இவர்கள் துதித்த அந்த காரியத்துக்கு ஆண்டு பரலோகத்திலிருந்து மெல்லமா காலை அசைத்தார். அவ்வளவுதான். இங்க பார்த்தா சிறைச்சாலை எல்லாம் படப்பட நொறுங்கி போச்சு, எல்லாம் கதவெல்லாம் திறக்கப்பட்டு இந்த நாட்கள் எல்லாம் ஆட்டம் கொடுத்து பூமியில இந்த நாட்கள் இப்படியா இருக்கு. துதியின் சத்தத்தினால பூமி அதிர்ந்து போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் விரும்பினார் அந்த துதியை. என்ன எதற்காக விரும்பினார் என்பதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னுடைய பிள்ளைகள் கட்டுக்கள் மத்தியிலும் துதிக்கிறார்களே.
இன்றைக்கு கட்டு வந்துட்டுதே, இன்றைக்கு பிரச்சனை கட்டு வச்சுக்கிறாங்களே, பிரச்சனையா இருக்கிறதே. அதனால இந்த நாட்களே ஆண்டவரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே பவுலும் சீலாவும் நினைக்கவில்லை. பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த கட்டப்பட்ட நிலை, நீங்கள் அந்த சூழ்நிலையை பாருங்கள். அந்த நாட்களிலே அங்கே நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். இந்த கைகளிலே விலங்குகளை போட்டு, அந்த அதுக்கு டைரக்டா ஒரு சங்கிலியை போட்டு, கால்களிலே ஒரு விலங்குகளை போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க படுக்க மேலாது, இருக்க மேலாது, திரும்ப மேலாது அந்த சூழ்நிலையில அருமை இருந்த நிலையில்தான் அந்த நாட்கள் என்ன செய்வோம், நித்ரோளோ நின்றலாம் நித்ரோள வேண்டிய கட்டம் இந்த நாட்கள். ஓடவும் மேலாது அருமையான கத்திர. ஏன்னா அந்த இரும்புகள் எல்லாம் கால் அந்த நரம்புகளை குதிக்கு மேலே இருக்கிற அந்த நரம்புகளை எல்லாம் வெட்டி ரத்தம் அப்படியே வரக்கூடிய முறையில இருக்கும். கொடூரமான காரியம் ரோமருடைய ஆட்சி காலத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கட்டப்பட்டு தான் இருக்கே, கையில இரும்பு வெட்டி ரத்தம் வருதே, அந்த ரத்தம் வேதனையா வலியா இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே பவுல் யோசிக்கவில்லை, சீலாவும் யோசிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை இந்த நாட்களே மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். உடனே ஆண்டவர் இந்த நாட்களே அங்க இருந்த நாட்களை பாருங்கள். அந்த நாட்களே அவர்களுடைய கட்டுக்கள் அவுளும்படியாக தேவன் அற்புதங்களை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் சூழ்ந்திருந்தவருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது. அதே வேளையிலே பாருங்கள், அந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு விடுதலை வந்தது. அங்க ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், அந்த அதாவது அதிகாரிகள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி ஐயா? என்ன காரணம்? விடுதலை பெறுவதற்கு. ரட்சிப்புண்டா சல்வேஷன், விடுதலை பெறுவதற்கு என்ன காரணம்? என்னுடைய ஆவியிலே விடுதலை வேண்டும், என்னுடைய மாம்சத்திலே விடுதலை வேண்டும், என்னுடைய சர்வத்திலே விடுதலை வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன மாதிரி ஒரு சின்ன காரியம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த வாக்கு தத்தங்கள் எப்படியாக இருக்கிறதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும், அதே வேளையிலே ஆம் என்று அப்படியாக நிறுத்தப்படவில்லை, ஆமேன் என்று சொல்லி சொன்னால் அது அங்கே ஓகே என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. அதாவது எல்லாம் அங்கே சரி என்றதான் அதனுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 56வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது இப்படியாக இந்த நாட்களை எப்படி என்று சொன்னா பாருங்கள். நாம் அதாவது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளினாலும் தவறி போகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இப்ப பாருங்கள் இந்த நாட்கள் ஏன் என்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நின்று என்ன செய்கிறார்களாம், நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு இந்த நாட்களை சொன்னார்களாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி நான் ஒரு நாளும் இல்லாமல் இருக்கிறேன் இல்ல. Praise Lord sister. மைக் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். மைக் ஆஃப் பண்ணுங்க. Thank you. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாட்களே மகிழ்ச்சியோடு கூறுகிறார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்கு ஆமேன் என்றும் இந்த நாட்களே இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமின் சாட்சியும் அதுதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இந்த நாட்களில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் அங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால்
கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறேன். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே இந்த நாட்களே வல்லவனானார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யார் விசுவாசத்திலே வல்லவனார்? ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு தேவன் நமக்கு கூட அந்த நாட்களிலே அநேக வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் மறந்திருப்போம். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் அதற்கு காலங்கள் நேரங்கள் எல்லாம் அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தங்களை அங்கே இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ள அவைகளை இந்த நாட்களிலே மனப்பாடம் செய்கிறது மட்டுமல்லாமல் விசுவாசத்தோடு அவை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் என்ன செய்யுமாம்? நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த நாட்களை இனிமையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை ஜெயத்தையும் அங்கே ஜெயத்தினுடைய ஜெய கீதமாகும் இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், அங்கே அதை அறிந்துதான் இந்த நாட்களே பேதுரு இந்த நாட்களே மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே மனமகிழ்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே பேதுருவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம், நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே எப்படி என்றால் 2 பேதுரு 1:4 பார்க்கிற வேளையிலே, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு இந்த நாட்களிலே அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தோடும் அன்பையும் கூட்டி இந்த நாட்களிலே வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவிலேயே வீணரும் கனியற்றவர்களுமாய் அங்கே இருக்க ஒட்டாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களில் அந்த அவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பற்றி பிடிக்கிறது மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்கள் எதை சொல்லுகிறதோ அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செய்து முடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலேயே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் பெருகுமாம், கனிகள் அற்றவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நாட்களிலே இருப்பதற்கு நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ, அதாவது அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பாதபடி இந்த நாட்களை நடக்கிற அந்த மனுஷனுங்களோ, அறிவில்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அவன் முன் செய்த பாவங்களை அறைத்து சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சருகி போன குருடனை போல இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதல் உறுதியாய் இருக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு முதலாவது காரியத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஏன் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? ரொம்ப கவனமாக இருக்காருங்க. இன்றைக்கு அநேகர் கர்த்தர் தனக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொடுக்கிறது. இன்றைய பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் இருக்குல்ல, இன்றைக்கு வாக்குத்தத்தம் சில வேளைகள் வருங்க, ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மை கண்டித்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவாரா இருந்தார், ஒரு ஊழியக்காரன் மூலமாயோ அல்லது ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களில் அந்த காரியத்தை சொல்லுவாரா இருந்தா உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? இது நமக்கு இல்லை ஆண்டவரே, இது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இந்த நாட்களை கடிந்து கொள்ளுதல்களை விரும்புறதில்லை. எந்த கிறிஸ்தவனும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க ஒரு கிறிஸ்தவர் சின்ன தவறு செய்ய வந்து நீங்க சொல்லுங்க பிரதர் அல்லது பாஸ்டர், நீங்க செய்கிற சின்ன தவறுன்னு சொல்லி சொன்னார்,
அவர் சொல்லுவார், நான் பாஸ்டரா இருக்கேனப்பா இவ்வளவு காலமாய், நான் தவறு செய்வேன் என்று சொல்லி நீ எப்படியாக இந்த நாட்களை சொல்லுவாய் என்று சொல்லி இந்த நாட்களே தர்க்கங்களை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலேதான் இந்த நாட்களை இந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்குள்ளே கிரிகை செய்கிறது இல்லை. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் சிறிய தவறுகள் விடுகிற வேளையிலே அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருந்தால், இப்ப பாருங்க தாவீது ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். ஆண்டு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய இதயத்துக்கு உகந்தவன் இவனை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களே தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கிறோம். அதே தாவீது தேவனுக்கு பிரியமானவர், தேவனுக்கு பிரியமானவர் சாதாரண மனுஷன் இல்லை, இருதயத்துக்கு உகந்தவர். அப்படின்னா எவ்வளவு க்ளோஸ் என்றதை எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய இருதயத்துக்கு இருதயமா இருக்கிற மாதிரி இந்த நாட்கள் இருக்கிறார். அப்படியானால் அவரே வந்து சங்கீதம் 51 சொல்லப்பட்டது போல பட்சபாலோடு இந்த நாட்களை பாவங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாவங்களை செய்தாலும் இந்த நாட்களை அதை குறித்து இந்த நாட்களை அவர் நினைக்கவில்லை. அந்த பாவத்து நிமித்தம் பாருங்கள், அவருடைய கணவரால் கொல்லப்படுகிறார் யுத்தத்திலே. இவனுடைய தாவீதுடைய தந்திரத்தின் நிமித்தம் இந்த நாட்களை கொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், அவன் இந்த இச்சைக்கு இழுப்புண்டு போய் அந்த இச்சை என்ன செய்யுது? கொலையை உருவாக்குறது. அப்ப அந்த கொலையின் நிமித்தமாக அந்த நாட்களில் என்ன நடக்கிறன்னு சொன்னால், இந்த எவ்வளவு வாக்குத்தத்தங்களை அறிந்திருக்கிற தாவீது ராஜா, சங்கீத புத்தகத்திலே கூட அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தாவீது ராஜா அந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், அதை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறது நிமித்தம் என்றால், அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பதற்கோ அல்ல அந்த காரியங்களை செய்வதற்கோ ஒரு தடையான காரியம் இருந்த நிமித்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு பாவ சூழ்நிலைக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே யாருடைய சொல்லையும் இந்த நாட்களே கேட்கவில்லை. தீர்க்கதரிசி அந்த இடத்திலே வருகிறார். வந்து இந்த நாட்களிலே அவருடைய காரியத்தை குறித்து எப்படியாக சொல்லுகிறார் சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் கேட்காத நிமித்தம் ஒரு உவமையாக ஒரு கதையாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிற வேளையிலே, அந்த இடத்திலே அந்த காரியத்தை செய்தவர் யார் என்று கேட்கிற வேளையிலே அவர் சொல்லுகிற நீர்தான் ராஜாவே என்று சொன்ன வேளையிலே அதற்கு பின்பாகத்தான் அந்த குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஏனென்றால் இவ்வளவு வாக்குத்தத்தங்கள், இவ்வளவு காரியம் தேவனோட இருந்து காரியங்கள் செய்தாலும் சில வேளைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் மாமிசத்தில், அதைத்தான் ஏற்கனவே வாசித்தோம், அந்த மாமிசத்திலே இந்த நாட்களில் சில கிரியைகளின் நிமித்தம், மாமிசத்தினுடைய மீறுதல்களின் நிமித்தம், மாமிசத்தினுடைய இச்சைகளின் நிமித்தம் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? அதை இந்த நாட்களிலே விட்டு விடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், 12ஆம் அதிகாரத்திலே அழைத்து இந்த நாட்களில் ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். 15ஆம் அதிகாரத்தில துளிவாக இந்த நாட்களை பேசிக்கொண்டு வருகிறார். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் மாமிசத்துக்குள்ள இடம் கொடுத்துட்டார். யாரு? சாராளுடைய சொல்ல கேட்கிறார். இன்னைக்கு நமக்கு ஐடியா கொடுக்கிற நம்முடைய பொடிகார்ட்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மனைவிமார்கள் பாருங்கள் என்ன செய்வார்கள்? சொல்ல, அப்பா அதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விதமாக இந்த நாட்களை ஆபிரகாமுக்கும், சிச்சி இனி இந்த வாக்குத்தத்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அவர் உங்களை கடற்கரை மணல் ஆகாயத்து வானத்து நட்சத்திரங்களை பாருங்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாரு. ஆனால் இங்கே 99 வயசா போகுது இந்த நாட்களை பாருங்க. அதே வேளையில என்னுடைய கற்பம் செத்து போய்விட்டது. 24 வருஷம் ஆச்சு இந்த நாட்களே. இதுக்கு மேலே இந்த நாட்களை நாங்கள் பொறுத்திருக்க முடியுமா? நீங்க வேண்டாம், நீங்கள் போய் என்னுடைய வேலைக்கார பெண், அதாவது இந்த நாட்களை பார்க்கல ஆகாரோடு போய் சேருங்கள், இந்த நாட்களே அவர்கள் மூலமாயாவது அந்த சந்ததி வரட்டும். ஆனால் ரொம்ப கவனமாய் அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது, ஆபிரகாமும் சாராள் மூலமாய் அங்கே சந்ததி பெருக வேண்டும் என்று வேதத்திலே இந்த வசனமும் இல்லை. ரொம்ப கவனமா கேளுங்க. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாம் சாராள் மூலமாய்த்தான் அங்கே இந்த நாட்களில் சந்ததி பெருக வேண்டுமே ஒழிய ஆகார் மூலமாய் சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ ஞானி ஐயா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் இது சாராளுடைய ஐடியாவின் நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாம் அங்கே ஆகாரோடு வந்து சேர்ந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த வாக்கு தத்துவம் திசை மாறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எப்பொழுது ஆபிரகாமுக்கு நிறைவேறி இருக்க வேண்டும்? 97-98 வயசுல இந்த நாட்கள் நிறைவேறி இருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இந்த திசை மாற்றத்தின் நிமித்தம் அந்த வாக்கு தத்துவம் இந்த நாட்கள் என்ன செய்கிறது? நாட்கள் நீடிக்கிறது. 99வது வயசாகிறது. அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் வந்து சொல்றார். இந்த நாட்களை பாருங்கள், அதுக்கு பின்பாக மறுபடியும் வந்து சொல்லுகிற
உன்னுடைய உற்பத்தி காலத்தில் நான் வருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை வச்சு சற்று பாருங்க. இப்ப சந்ததி பெறுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யார் மூலமாய் பெறுகிறது? ஆபிரகாம் சாராள் மூலமாவோ அல்லது இந்த நாட்களே ஆபிரகாம் ஆகார் மூலமாகவோ இந்த நாட்களை பெறுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆபிரகாம் அந்த ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தம் சரியாக இந்த நாட்களிலே ஆபிரகாம் செயல்படுத்தி இருந்தால் அங்கே என்ன நடக்குமெண்டா, இன்றைக்கு உலகத்திலே இப்படியான ஒரு உபத்திரவங்கள், நெருக்கங்கள், யுத்தங்கள், காரியங்கள் இந்த நாட்களில் இருந்திருக்காது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இந்த பூமியில இருந்திருப்பார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ற காரியம் கூட இந்த நாட்களில் இருந்திருக்கா. என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் சரியாக அந்த நாட்களில் செயல்பட்டு இருக்குமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே அங்கே வேதம் இந்த நாட்களில் துஷ்டர்கள் இந்த நாட்களிலே பெருகி இருக்க மாட்டார்கள். இன்றைய பாருங்கள், அந்த ஆகாருடைய சந்ததியில வந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கை துஷ்டன், அவருடைய கை இந்த நாட்களில் ஓங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஈசாக்கை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஈசாக்கு 100 மடங்கு விதவேத்தார். பாருங்கள், ஈசாக்கு விதவேத்தார் 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சிம்பிளான காரியம். ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுகிற மனுஷன் இல்லை. அதுக்கு நீங்க ஆதிகாமத்திலே ஆதாரம் இருக்கிறது. தன்னுடைய தகப்பனாருடைய துறவை இந்த நாட்களை மறுபடியுமாய் தோண்டுகிற வேளையிலே அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வந்து ஜனங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் என்ன செய்கிறார்கள்? ஈசாக்கோடு நிற்கிறார்கள். இது எங்களுடைய கிணறப்பா, இது எங்களுடைய தண்ணி வந்து இந்த நாட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள் அந்த இடத்துல அமலேக்கிற வந்து நிற்கிறாங்க. ஆனா அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் விட்டுட்டு போற. ஆனால் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல துறவு தோண்டுகிற வேளையிலே ஒருவரும் வாக்குவாதம் அங்கே செய்யவில்லை. அதனால ஏசேக்கு சித்தனார் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை அறிந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 25 வருஷமோ இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. ஆனா ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறேன். உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்பு அல்லது 15 வருஷத்துக்கு முன்பு அல்லது 5 வருஷத்துக்கு முன்பு தேவன் ஒரு தரிசனத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் தந்திருந்தால் அந்த வாக்குத்தத்தை நீங்க திரும்ப ரிமைண்ட் பண்ணுங்க. அதை ரிமைண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவரே? இந்த வாக்குத்தத்தத்தை என்ன ஆண்டவரே? இந்த வாக்குத்தத்தை நினைவுபடுத்தும் ஆண்டவரே என்ற ஆவியானவரிடத்திலே கேட்கிற வழியிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுவார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி கொண்டு வாருங்கள். அந்த வாக்குத்தத்தம் வெகு விரைவிலே உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார். நீங்க பூமியிலே நீங்க மரிக்கிறதற்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது, வல்லமை உள்ள வாக்குத்தத்தமாக இந்த நாட்களே இருக்கு. ஏனென்றால் அவருடைய வார்த்தையே ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு வல்லமையாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகள். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை நினைவு கூறுங்கள் இந்த கடைசி நாட்களில். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, அவருடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமென்று ஆமேன் என்றும் இந்த நாட்களிலே இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது கடைசியாக அந்த நாட்களிலே எபிரேயர் 6:11 சொல்லப்படுகிறது, வாக்குத்தத்தமானது ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை அங்கே பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அங்கே எப்படியாகவும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால்தான் நாங்களும் அந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே மறந்துடக்கூடாது. அது 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம். இந்த சங்கம் இணையதளத்தின் ஊடாக இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த உங்களுக்கு தேவன் ஒரு 15 வருஷமோ அல்லது 20 வருஷமோ 30 வருஷத்துக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப உங்களோட மைண்டுக்கு கொண்டு வாங்க, ரிப்பீட் பண்ணுங்க.
என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்தார் எனக்குன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அந்த காரியம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே உன்னுடைய தலையெழுத்து இந்த நாட்களிலே மாற்றும். கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால் இந்த நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் இந்த நாட்களிலே சொன்ன காரியத்தை செய்யாதபடி அவரிடத்திலே திரும்பி வரார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே காணுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இந்த நாட்களிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும். என் இரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்து